Good morning to all. இது மாஸ் சென்டர் ஆஃப் ஏ சாலிட் டெட்ராஹெட்ரான்ப்பா. இந்த டெட்ராஹெட்ரான்றது வந்து ஒரு 4 சைடட் ஷேப் தான் அது. ஓகேவா? தட் மீன்ஸ் எப்படி இருக்கலாம்னா அது ஒரு பிரமிட் மாதிரி இருக்கலாம். 3 சைட்ஸ் கும்பாவும் அடியில் வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம். ஓகே, த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ சாலிட் டெட்ராஹெட்ரான் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி பி த டெட்ராஹெட்ரான். ஓகே, G1, G2, G3, G4 be the centroids of the faces which are the triangular laminas. நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு போவாங்க. ரைட்டா? இப்போ இந்த டெட்ராஹெட்ரான் என்ன பண்ணுவாங்க, ட்ரையாங்குலர் லேமினாஸாக கட் பண்ணுவாங்க. ட்ரையாங்குலர் லேமினாஸாக. இப்போ ஒரே ஒரு ட்ரையாங்குலர் லேமினா கொடுத்து அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் உனக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அது சென்ட்ராய்டில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கலுக்கும் அதில் ஃபார்ம் ஆகிற ஒவ்வொரு ட்ரையாங்கலுக்கும் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எதில் இருக்கும், சென்ட்ராய்டில் இருக்கும். அப்போ அந்த சென்ட்ராய்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணோம், நம்ம ஒன்றா இது பண்ணிவிட்டு வர்றதான் இந்த டெட்ராஹெட்ரானோட மாஸ் சென்டர். ஓகேவா? ரைட்ஸ். அது எல்லாத்தையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க பாரு, டிவைட் த டெட்ராஹெட்ரான் இன்டு தயர் ட்ரையாங்குலர் லேமினா ஆல் பேரலல் டு த பிசிடி. அப்போ இது பாரு, கீழே இருக்குது பாரு பிசிடி, அது அடிப்பகுதியே ஃபஸ்ட்டு காமிச்சிட்டாங்க. அந்த அடிப்பகுதியே எதாவது ஷேப்பில் இருக்குன்னா முக்கோண ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ அந்த பிசிடிக்கு பேரலாக கட் பண்ணிட்டு அது எல்லாமே தின் ட்ரையாங்குலர் லேமினாவாக கிடைக்கும். ஓகே தானே? ஃபஸ்ட்டு பிசிடின்றது கொஞ்சம் பெரிய ட்ரையாங்குலர் லேமினாவாக இருக்கும். அப்புறம் நீ இன்னும் கொஞ்சம் கட் பண்ணால் அதை விட சின்னதாக இருக்கும். அதோட அந்த கூம்பு ஹைட் வரைக்கும் போயிட்டு சின்ன ஒரு ட்ரையாங்குலர் லேமினா வரைக்கும் கிடச்சிடும். ரைட்ஸ். அப்போது அது பிறகு அது அந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க பாரு, டியூ டு த சிமெட்ரி த சென்ட்ராய்டு லைஸ் ஆன் ஏஜி. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஆல் சென்ட்ராய்டு சிஸ்டம். ஒரு பக்கத்தை மட்டும் வச்சு கேல்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏஜி. தட் மீன்ஸ் அது AG1 பாது, ஏஜி மட்டும் போட்டிருக்கோம், AG1 போட்டுக்கும். அடுத்தது பாரு, சிமிலர்லி வேறு பார்ட்டில் இன்னொரு சைடில் கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோ, வேறு ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸில். அப்போ என்ன ஆகும்னு பார்க்கும்போது அந்த similarly it lies on BG2, CG3 and DG4. ஓகேண்ணா? அப்போ எல்லா சைட்லையும் கட் பண்ணுறது எல்லாமே சென்ட்ராய்ட்ஸ் தான் மீட் ஆகும். அந்த சென்ட்ராய்ட்ஸ் எல்லாமே அந்த டெட்ராஹெட்ரான சென்டரில் என்ன பண்ணுவோம், மீட் பண்ணும். இட் ஃபாலோஸ் தட் AG1, BG2, CG3, DG4 concurrents the point of concurrence. Concurrent பாது, concurrent to the point of concurrence is the mass center. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் அது பேர் எது, இந்த சென்ட்ராய்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணதுலேயே அது எல்லாமே சேர்த்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ். ரைட்ஸ். இதோட மாஸ் சென்டர் முடிஞ்சிச்சு. அதோட பொசிஷன் வெக்டர் பற்றி 2 வேர்டு பேசியிருக்காங்க. இஃப் A, B, C, D vectors are the position vectors of A, B, C, D, then the position vector of the center of mass equal to A plus B plus C plus D divided by 4. ஓகேவா? ஏன்னா முன்னாடி ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது அந்த சென்ட்ராய்டுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், சென்ட்ராய்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தா அதோட பொசிஷன் வெக்டர் பேசும்போது A plus B plus C divided by என்ன பண்ணுவோம், 3 போடுவோம். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இது என்னது, A plus B plus C plus D divided by 4. இதுவும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரல. அந்த M into A vector plus M into B vector plus M into C vector plus M into D vector divided by M plus M plus M plus M. ஸோ 4M வரும். அதில் M கேன்சல் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக இப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க பாரு, திஸ் டிவைட் AG in the ratio 3:1. This divide AG in the ratio 3:1. Similarly, it divides BG2, CG3, DG4 in the ratio 3:1. என்ன ஒரு வாட்டி படம் வரையும் போது சென்ட்ராய்டுக்கு வந்து அந்த சென்டரில் மீட் பண்ணாலும் சரி, அந்த மீடியனுக்கு ஒன்று சின்னதாக ஒரு கோடு, அந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு மீடியனுக்கு ஒரு கோடு வரைஞ்சிருப்போம் பார். ஞாபகம் இருக்கா? அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சு சில கால்குலேட் பண்ணுவோம். அது எந்த ரேஷியோவில் அந்த ஆல்டிடியூடை பிரிக்கும்னா 3:1 ரேஷியோவில் தான் பிடிக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் இந்த 3:1 ரேஷியோவில் அதோட பொசிஷன் வெக்டார் பிரிக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இதுதானா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ்ப்பா. புக்கில் ஒரு வாட்டி தான் வெரிஃபை பண்ணிடுறேன். சரி, இப்போ அதான் புக்லேயே அதான் போட்டிருக்கு. என்னென்ன தான் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ், அந்த சென்ட்ராய்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது பண்ணி அந்த கன்கரன்ஸ் பாயிண்ட் தான் என்னது, சென்டர் ஆஃப் மாஸ் அல்லது மாஸ் சென்டர். ரைட்ஸ் ஆஃப் ஏ சாலிட் டெட்ராஹெட்ரான். இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து வேரியஸ் ஷேப்ஸ் பை வித்தவுட் யூஸிங் த இன்டகிரேஷன்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி எதுக்கெல்லாம் வந்து மாஸ் சென்டர் கண்டுபிடிக்கலான்றது.
மேக்ஸிமம் நம்ம இன்டகிரேஷனே எதுக்கு கண்டுபிடிப்போம்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் சரி இன்டகிரேஷனே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு பொருளை கொடுத்துட்டா அந்த பெரிய பொருளோட மாஸ் சென்டரோ அல்லது பொருளோட மாஸோ சென்டரை விட்டு இப்போ மாஸே கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோ. அப்போ அதை முழுசாக கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிப்போம், இல்லைனா அதை வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதோட மாசஸ் தனித்தனியாக ஈஸியாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒன்றா இருந்துடும் டோட்டல் மாஸ் கிடச்சிரும். ரைட்டானே? அந்த பேசிஸில் தான் இப்போ நம்ம பார்க்கலாம். சரிப்பா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாஸ் சென்டர்ஸ் எல்லாமே இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஓகே, finding mass center using integration using the formula for the position vector of the mass center, namely integral over r vector dm divided by integral over dm. இந்த dm total mass வச்சுக்கலாம். ஓகே, capital letter m. அப்போ integral over r vector dm divided by m. ரெண்டு ஃபார்முலா எது எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். Now we obtain the mass center of a homogeneous bodies. ஓகே, ஃபிக்ஸ்டாக இருக்க சிலதை கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். Thin wire in the form of a circular arc. Thin wire in the form of a circular arc. இப்போ இதில் ஆக்சுவலாக டயக்ராம் கொஞ்சம் கீழே இருக்குது. சப்போஸ் நோட்ஸ் இருந்தால் பக்கத்தில் வச்சு பார்க்குறது இருந்தால் பார்த்து. ரைட். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ சர்க்குலர் ஆர்க் in the form of thin wire கொடுத்துட்டாங்க. Let AB be a thin wire which is in the form of circular arc of radius A. ஓகே, ஒரு தின் ஒயர் எடுத்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் உடஞ்சி போனால் லைட்டாக கொஞ்சம் சின்ன வளையல் மாதிரி. ஓகே, லெட் த ஆர்க் மேக் அன் ஆங்கிள் 2 alpha at the center O. அந்த வளையலோட மேலே ஒரு கார்னர் கீழே ஒரு கார்னர் ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி ஒரு மீட் பண்ணுற இடம் வச்சு ஓன்னு வச்சுருக்காங்க. அதோட ஆங்கிள் வந்து 2 alpha வச்சுருக்காங்க. இப்போ டயக்ராமில் பார்த்தா உனக்கு தெரியும். லெட் சி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆர்க். அந்த துண்டில் சென்டர் பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க, மிட் பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட் ஓசி பி த மிடில் ரேடியஸ் பி சூசன் as x-axis. அதில் ஒரு கோடு போகிறோம்லே அதை x-axisன்னு எடுத்துக்கோ. ஸோ அப்போ அதுக்கு பர்பண்டிகுலராக எடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன y-axis. லெட் த லைன் த்ரூ O பர்பண்டிகுலர் டு x-axis பி த y-axis. ரைட். இப்போ டயக்ராம் சொன்னது எல்லாம் இருக்கா? அந்த ஏபின்றது வந்து அந்த வளையலோட துண்டு. ஓகே, ஓன்றது அது ரெண்டு பாயிண்டர்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷனில் அந்த மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து ஃபுல்லாக என்னன்னு பார்த்தோன்னா 2 alpha. இது இந்த மொத்த ஏபிக்கு 2 alpha. அதுக்கு நடுவில் ஏபிக்கு நடுவில் மிட் பாயிண்டில் சியில் என்ன பண்ணுது, சார் ஒரு கோடு போட்டுருக்கு. அது என்னது, சி. இது கூட கொஞ்சம் மேலே ஏபி கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்குது. நீ கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஆர்க்கு கீழே வரைஞ்சிட்டு கரெக்டாக புக்கில் பார்த்தா உனக்கு அது நல்லா கிளியராக இருக்கும். அதுக்கு சென்டராக என்ன பண்ணுறது, சி போட்டு. ஏன்னா அது மிட் பாயிண்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். ஏபிக்கு மிட் பாயிண்ட் இருக்கும்போது அது நடுவில் இருக்கணும். ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா லெட் பி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் அண்டு ஆர் கம்மா பி த கார்டீசியன் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் பி அட் எனி பாயிண்ட் ஆன் த ஆர்க் ஒயர். அந்த ஒரு பிளேஸில் என்ன பண்ணுறோம், பின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துகிறோம். பி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு சொல்லிட்டு. ரைட்டா? கார்டீசியன் கோஆர்டினேட்டில் அது பி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய், போலார் கோஆர்டினேட்ஸில் பி ஆஃப் ஆர் கம்மா டீட்டா ரெண்டுத்துலேயும் எடுத்துக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் பாரு, இப்போது என்ன பண்ண போகிறோம், இன்னொரு பாயிண்ட் பி டேஷ்ன்ற ஒரு பாயிண்ட்டு அது பக்கத்தில் எடுக்கிறோம். ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு குட்டியாக ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு அதோட மாஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட டோட்டல் இது மாஸை கண்டுபிடிச்சி இன்டகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், மாஸ் சென்டர் கிடச்சிரும். அப்போது இந்த ஏபின்ற பெரிய ஆர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் பி டேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளேஸை எடுத்து அதில் சில கேல்குலேஷன்ஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி மாஸ் சென்டர் கால்குலேட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு என்ன பண்ணுறோம், இந்த மாஸ் சென்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம், டோட்டல் மாஸ் சென்டர். ஸோ பி டேஷ் எலமெண்டரி லென்த் ஆஃப் த ஒயர். ஓகே, ரைட். அடுத்தது பாரு, லேம்டா இது மாஸ் பர் யூனிட் லென்த்து. போன இதில் பார்த்தோன்னா சிக்மான்னு வச்சுருப்போம். ஓகேவா? மேக்ஸிமம் சிகான்றது ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுறது, லேம்டான்றது லென்த்துக்கு யூஸ் பண்ணுறது. ரைட். இப்போ ஒயர் தானே கொடுத்துருக்காங்க, ஸோ லென்த்தில் தான் சொல்லுவோம். லேம்டா வித மாஸ் பர் யூனிட் லென்த்து. இது எல்லாம் எதுக்குன்னு கேட்டால் இப்போ கண்ணுக்கு அந்த பி டேஷ்ன்ற அந்த குட்டி ஆர்க்கு மட்டும்தான் தெரியணும். ரைட் தானே? ரைட்ஸ். இப்போ ஓவிலேருந்து ஓபிசி அது மேக் பண்ண ஆங்கிள் வந்து டீட்டா. ஓகே, அடுத்தது இப்போ புதுசாக போட்டிருக்க அந்த ஓபிபி டேஷ் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து டெல்டா டீட்டா. தட் மீன்ஸ் ஒரு குட்டி பேஸ். ஓகே, டீட்டா இருக்குன்னா அது அதை விட கொஞ்சம் லைட்டாக என்ன இருக்கும், சின்ன டெல்டா டீட்டா. ரைட்ஸ். லெட் டெல்டா டீட்டா ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் பை பி டேஷ் அட் ஓ.
நெக்ஸ்ட் இது தேவையானதை எழுதிடணும்ப்பா. எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், அந்த குட்டி பிளேஸ் எடுக்கும்போது அதோட அந்த மாஸ் பர் யூனிட் லென்த்து, அதோட ஆங்கிள், அதோட லென்த்து இருந்தால் லென்த்து, இல்லை ஏரியா இருந்தால் ஏரியா எல்லாம் எழுதி வச்சுட்டோம். எழுதி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நவ் த டோட்டல் லென்த் ஆஃப் த ஒயர். டோட்டல் லென்த் ஆஃப் த ஒயர் எப்படி கால்குலேட் பண்ணிக்காங்க பாரு, அதோட மொத்த ஆங்கிள் இன்ட்டு ரேடியஸ். ஓகே, மொத்த ஆங்கிள் இன்ட்டு ரேடியஸ் போதும். இதான் வந்து ஆர்டிட்டா அது இருந்தால் போதும். அதோட என்ன பண்ணிக்கலாம், லென்த்தை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 2α இன்ட்டு ஏ. இட்ஸ் மாஸ் இஸ் கேபிட்டல் M ஈக்குவல் டு 2a ஆல்ஃபா இன்ட்டு லேம்டா. அந்த டோட்டல் லென்த்தை என்ன பண்ணுறோம், இந்த மாஸ் பெர் யூனிட் லென்த்தால் மல்டிப்ளை பண்ணுற வேண்டியதுதான். மல்டிப்ளை பண்ணிட்டா ஒவ்வொன்றுத்துக்கும் அது ஒவ்வொரு இதுக்கும் மல்டிப்ளை ஆகி டோட்டல் மாஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். கரெக்டாக? சரி, அப்போ டோட்டல் லென்த்து கூட அந்த மாஸ் பர் யூனிட் லென்த்தை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிரும், அதோட மாஸ் கிடச்சிரும். இப்போ வச்சாச்சு. டியூ டு சிமெட்ரி அபவுட் OC, the mass center G of the wire lies on OC. ஓகே, அப்போ நம்ம டயக்ராம் பற்றியே இப்போ எல்லாத்த பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த OC இந்த பார்ட்லேயே தான் பேசிகிட்டு இருக்கோம், இந்த மிட் பாயிண்ட் இதிலே தான். அப்போ ஒய்க்கு வேலையே இல்லை இல்லையா? ஸோ தர்ஃபோர் ஒய் பார் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 0 ஆயிரும். புரியுதாப்பா? ஒய் ஆக்சிஸில் நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ ஸ்டாப்பிங் அபவுட் ஒன்லி தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஓசியில் தான் லைஸ் ஆக போகுதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ அது என்ன ஆகிடும், ஒய் ஆக்சிஸ் 0 ஆயிரும். த லென்த் ஆஃப் பிபி டேஷ். இப்போ என்ன பண்ணுறோம், இதோட லென்த்து கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு டோட்டல் லென்த்து. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த ஆர்க்கோட லென்த்து. ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் ஏ தான் இல்லையா? ஆனால் இதுக்கு பே பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ நம்ம வச்சுருக்கோம், டெல்டா டீட்டா. அப்போ இதோட லென்த்து என்ன, பிபிவி டேஷோட லென்த்து ரேடியஸ் இன்ட்டு த ஆங்கிள், தட் மீன்ஸ் ஏ இன்ட்டு டெல்டா டீட்டா அல்லது டெல்டா டீட்டா இன்ட்டு ஏ, எப்படி என்ன வச்சுக்கோ. விச் இம்ப்ளைஸ் ஏ இன்ட்டு டி டீட்டா. ஏன்னு கேட்டால் அது நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்காக அந்த டி டீட்டாவை கன்வெர்ட் பண்ணிடும். ரைட், அடுத்தது இட்ஸ் மாஸ் இஸ், எதோட மாசு, அந்த குட்டி பிபி டேஷ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்க் ஒயரோட டேஷு மாஸ். டிஎம் ஈக்குவல் டு, அது ஈக்குவல் டுப்பா ஆக்சுவலாக, டிஎம் ஈக்குவல் டு இந்த லென்த்தை திரும்ப அந்த லேம்டா மாஸ் பர் யூனிட்டில் இருந்தாலும் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். அப்போ ஏ டெல்டா டீட்டா இன்ட்டு லேம்டா. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் 2 விஷயம் தான்ப்பா பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய ஒயரை குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டோம், நடுவில் இருக்க பாயிண்ட் ஏரியா மட்டும். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், அந்த பெரிய ஒயரோட மொத்த லென்த்து எழுதிக்கிறோம், அதோட மொத்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம், அதோட மொத்த மாஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். திரும்ப என்ன பண்ணோம், அந்த குட்டி ஒயரோட மொத்த லென்த்து எடுத்துக்கிறோம், திரும்ப அதோட மொத்த மாஸ் கண்டுபிடிக்கிறோம், அதை வச்சு என்ன பண்ணிக்கிறோம், டோட்டல் மாஸ் கண்டுபிடிச்சிடும். ரைட் தானே? ரைட்ஸ். இப்போ இதை வச்சு தான் சம் போட போகிறோம். ஸோ இப்போ என்னென்ன கிடச்சிச்சு உனக்கு, டிஎம் கிடச்சிச்சு, ஸ்மால் லெட்டர் டிஎம். ஏன்னா அதுக்கு இன்டகிரேஷன் போட்டு டிஎம் போடுவோம் இல்லையா, அது கிடச்சிடுச்சு. வேறு இந்த டோட்டல் மாஸ் எல்லாம் கிடச்சிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் இதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஓஜி ஈக்குவல் டு எக்ஸ் பார், ஏன்னா ஒய் பார் பற்றி எதுவும் பேச போகிறது கிடையாது, 0. இன்டகிரல் ஓவர் எக்ஸ் இன்ட்டு டிஎம் டிவைடட் பை இன்டகிரல் ஓவர் அது டிஎம் மட்டும்தான்ப்பா. அவங்க எஃப்க்கு ஃபுன்னு எதை எழுதியிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் பாரு, இன்டகிரேஷனுக்கு -∞ டு +∞ போட்டிருக்காங்கப்பா. அது -α டு +α. ஓகே, -α டு +α. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க. வழக்கமாக நம்ம சர்க்கிள் இருந்தால் எக்ஸுக்கு வந்து போலார் கோஆர்டினேட்டில் என்ன சப்ஸ்டியூட் பார்ப்போம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ்டிட்டா அல்லது ஆர் காஸ்டிட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டான்னு வைப்போம். இங்கே ஒய்யை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ்டிட்டா. ஆர் இங்கே ரேடியஸ் என்ன, இந்த ஸ்மால் லெட்டர் ஏ தான் ரேடியஸ். ஸோ இன்டர்வல் ஓவர் -α டு +α ஏ காஸ்டிட்டா இன்ட்டு டிஎம்மோட இது டிஎம் கண்டுபிடிச்சோம் பாரு. இப்போ தான் கண்டுபிடிச்சோம், மேலே என்னென்னு கண்டுபிடிச்சோம், ஏ டெல்டா டீட்டா இன்ட்டு லேம்டா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டெல்டா டீட்டா இருந்தால் நீ என்ன பண்ணுற, டி டீட்டா போட்டுரு. ஸோ ஏ லேம்டா இன்ட்டு டி டீட்டா. கீழே வந்து இன்டகரல் ஓவர் டிஎம்னு இருக்கணும் இல்லையா. டிஎம்னு இருக்கு, ஒன்று இன்டகரல் ஓவர் டிஎம் இருக்கணும், இல்லைனா என்ன இருக்கலாம், கேபிட்டல் எம் இருக்கலாம். ஓகே, டோட்டல் மாஸ் இருக்கலாம். டோட்டல் மாஸ் தான் நீ அதை ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே, டோட்டல் மாஸ் என்ன வச்சுருக்கோம், அதுதான் அந்த ஏ இன்ட்டு 2α இன்ட்டு லேம்டா. ரைட் தானே? இப்போ நல்லா கவனி, எக்ஸுன்றதுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் வச்சாச்சு, இந்த டிஎம்ன்றதுக்கு இங்கே இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. கீழே வந்து கேபிட்டல் எம் தான். ஃபார்முலாவில் 2 சொல்லியிருந்தோம், ஒன்று கீழே டினாமினேட்டரில் இன்டர்வல் ஓவர் டிஎம் தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லது கேபிட்டல் எம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளுக்கு மேலே கேபிட்டல் எம் இருக்குது. ஓகே, மாஸ் ஆஃப் த
டோட்டல் லென்த் ஆஃப் த ஒயர் டோட்டல் ஒயர் இருக்குது, மாஸ் ஆஃப் த டோட்டல் ஒயர் இருக்குது. ஸோ அதை ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஏ 2 ஆல்ஃபா இன்ட்டு லேம்டா. கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணிவிட்டு காமனாக வெளில எடுக்க முடியுது எடுத்துகிட்டு a by 2 alpha minus alpha to plus alpha cos theta into d theta. Okay, a by 2 sin alpha, 2 alpha cos theta differentiate பண்ண integrate பண்ண என்ன ஆயிரும் sin theta alpha minus alpha to plus alpha. So லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிட்டு a by 2 alpha sin alpha minus அங்கே மைனஸ் sin of minus alpha minus alpha minus sin alpha ஆகிடும். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா என்ன ஆயிரும் 2 sin alpha ஆகிடும் இல்லையா. 2 கேன்சல் பண்ணிட்டேன்னா a sin alpha divided by alpha, which is the mass center of the circular form of the thin wire. Okay, next corollary. When the wire is semicircle, ஃபஸ்ட்டு பார்த்தது எந்த ஃபார்ம் மட்டும் சொல்ல, சர்க்குலர் ஃபார்மில் இருக்க ஒரு ஒயர் மட்டும் சொல்லியாச்சு. அதனால தான் அதுக்கு என்ன பண்ணிட்டோம், ஆங்கிள் போடும்போது மைனஸ் ஆல்ஃபா டு ப்ளஸ் ஆல்ஃபான்னு போட்டதுக்கு காரணமும் அதான். ஓகேவா, ஏன்னா மைனஸ் ஆல்ஃபா இப்போ 0 2 ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் சைடில் ஆல்ஃபாவும் நெகட்டிவ் சைடில் என்ன இருக்கும் மைனஸ் ஆல்ஃபாவும். அப்போ அதுக்குள்ளே தான் அந்த லிமிட் லைஸ் ஆகும். அந்த லிமிட் சொல்லாத விட்டனாங்க மைனஸ் ஆல்ஃபா டு ப்ளஸ் ஆல்ஃபா போட்டதுக்கு அதான்ப்பா காரணம். ஓகே, அது பெரிய சர்க்கிள் ஃபார்மெட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து அதுக்குள்ளே தட் மீன்ஸ் இப்போ 0 to ரேடியஸ் இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்க, ஆல்ஃபா டினோட் பண்ணுறோன்னா அது கரெக்டாக என்ன பண்ணுவோம், அந்த சைடில் மைனஸ் ஆல்ஃபா பண்ணும். ஸோ அது மைனஸ் ஆல்ஃபா டு ப்ளஸ் ஆல்ஃபா. when the wire is in semicircular இருந்தால் ஆல்ஃபா என்ன ஆகிடுச்சு pi by 2, ஆல்ஃபா ஈக்குவல் டு pi by 2 அண்ட் கரஸ்பாண்டிங் we have அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் OG ஈக்குவல் டு a sin alpha pi by 2 divided by pi by 2. ஸோ sin pi by 2 வேல்யூ 1, a by pi by 2 மேலே மல்டிப்ளை பண்ணால் 2a by pi, 2a by pi which is the semicircular. ஓகேவா, சப்போஸ் சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ரெயிட்டாக கராலரியே கேட்டுருவாங்க, ஃபைண்ட் த மாஸ் சென்டர் ஃபார் த செமிசர்க்குலர் தின் ஒயர், இந்த ஃபார்ம் ஆஃப் தின் ஒயர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்குவோம். சரிப்பா, தேங்க்யூ.